வணக்கம். இந்த விரிவான அரசியல் அலசலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். என்னங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படி ஒரு பூகம்பம் வரும்னு யாராவது கொஞ்சமாவது எதிர்பார்த்தீங்களா? 1967ல தொடங்கின திராவிட கட்சிகளோட ஆதிக்கம், குறிப்பா கடந்த 50 வருஷமா தமிழ்நாட்டை அசைக்க முடியாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த திமுக, அதிமுக அப்படிங்கிற ரெண்டு மாபெரும் அரசியல் சாம்ராஜ்யங்களோட கோட்டைய நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் சுக்குநூறா உடைச்சிருக்கு. அதுவும் அவங்க சந்திக்கிற முதல் தேர்தல்லையே. இது ஏதோ சாதாரண வெற்றி கிடையாது. பல வருஷமா கட்டமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டத்தையே தலைகீழா புருட்டி போட்டிருக்கிற ஒரு அரசியல் சுனாமி. இது எப்படி சாத்தியமாச்சு? பலம் வாய்ந்த வாக்கு வங்கிகள் எப்படி சரிஞ்சது? இந்த மாபெரும் வெற்றியோட ஆணிவேர் என்ன? இதையெல்லாம் பத்திதான் இன்னைக்கு நாம எந்த பக்கமும் சாயாம ரொம்ப தெளிவா தரவுகளோட அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க 2026 தேர்தல் முடிவுகளை பத்தி முழுமையா புரிஞ்சுக்க நாம ஒரு 4 முக்கிய கோணங்கள்ல இருந்து இதை பார்க்க போறோம். முதல்ல இந்த 50 கால இருகட்சி ஆதிக்கம் எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தொகுதி வாரியா நடந்த சில அதிர்ச்சியான திருப்பங்கள், குறிப்பா எந்தெந்த விஐபி தொகுதிகள்ல என்னென்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். மூணாவதா இந்த வெற்றியின் பின்னணியில இருக்கிற உண்மையான தரவுகள் மற்றும் காரணிகள் என்னன்னு அலசுவோம். இறுதியா இந்த ஒட்டுமொத்த அரசியல் களமே, குறிப்பா தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கறதையும் டீகோட் பண்ண போறோம். முதல்ல இந்த 50 ஆண்டுகால சகாப்தம் எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பல தசாப்தங்களா தமிழ்நாட்டு மக்கள் திமுக இல்லைனா அதிமுக இந்த 2 ஆப்ஷனை மட்டும்தான் மாத்தி மாத்தி தேர்ந்தெடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த அசைக்க முடியாத இரு கட்சி சிஸ்டம் இன்னைக்கு ஆட்டம் கண்டிருக்கு. இந்த ஒட்டுமொத்த விளக்க பதிவிலையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பர் இதுதான், 107. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத முதல் முறையா தேர்தலை சந்திக்கிற ஒரு புது கட்சி குறைந்தபட்சம் 107 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க அல்லது வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க தேவையான தனிப்பெரும்பான்மை மேஜிக் நம்பர் 118 நோக்கி டிவிக்கே ரொம்ப வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கு. இது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் யாருமே கற்பனை செஞ்சு கூட பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான நம்பர். இப்போ இந்த டேட்டாவை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இதுல இருந்து பல விஷயங்கள் நமக்கு தெளிவாகுது. ஒரு பக்கம் டிவிக்கு 107 இடங்களுக்கு மேல போய் தனிப்பெரும்பான்மையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா பல வருஷமா அதிகாரத்துல இருந்த ஆளுங்கட்சியான திமுக 60க்கும் குறைவான இடங்களுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோட நிலைமை இன்னும் மோசம். அவங்க வரும் 44 முதல் 50 இடங்களுக்குள்ள சுருங்கிட்டாங்க. தேசிய கட்சியான பாஜக ஒரே ஒரு இடத்துல தப்பிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு இடம் கூட கிடைக்காம பூஜ்ஜியத்துல நிக்கிறாங்க. ஆக திமுக, அதிமுக, நாம் தமிழர்னு எல்லா கட்சிகளோட வாக்கு வங்கியிலையும் டிவிக்கே ரொம்ப ஆழமா கை வச்சிருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த எண்கள் நமக்கு சொல்லும் நிதர்சனமான உண்மை. மேலோட்டமா மாநில அளவிலான எண்களை பார்த்தது போதும், இப்போ கொஞ்சம் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன அதிர்வலைகள் நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா தொகுதி வாரியா பார்க்கும்போதுதான் பல எதிர்பாராத அதிர்ச்சிகள் நமக்கு தெரிய வருது. இந்த தேர்தலோட மிகப்பெரிய சென்சேஷனல் அதிர்ச்சி இதுதாங்க. டிஎம்கேவோட அசைக்க முடியாத கோட்டைன்னு சொல்லப்படுற கொளுத்தூர் தொகுதியில சாட்சாத் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிவிகேவோட வி.எஸ். பாபு அப்படிங்கிற வேட்பாளரை விட 9192 வாக்குகள் பின்தங்கியிருக்காரு. இது உண்மையிலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட சொந்த தொகுதியான எடப்பாடியில சுமார் 98,110 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை அடிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி தன்னோட கோட்டையை எவ்வளவு ஸ்ட்ராங்கா தக்க வச்சிருக்காரு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. கொளுத்தூர்ல அதிர்ச்சினா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் அவரோட வெற்றியை தக்க வச்சிருக்காரு. அது திமுகவுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் மாற்று அரசியல் பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டிட்ட காரைக்குடி தொகுதி நிலவரத்தை பாருங்க. அவர் அங்க 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அங்க டிஎம்கேவோட டாக்டர் பிரபு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. உள்ளூர் அளவுல சில தலைவர்கள் எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத இது உறுதிப்படுத்துது. நிறைய பேர் தேர்தலுக்கு முன்னாடி என்ன நினைச்சாங்க? இது வெறும் சினிமா கவர்ச்சிப்பா, கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா டிவிகேவே வேட்பாளர்களோட பின்புலத்தை ஒரு முறை பாருங்க. திருவள்ளூர்ல வெற்றி பெற்ற டாக்டர் அருண்குமார் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். திருத்தணியில ஜெயித்த டாக்டர் சத்யகுமார் ஒரு சட்ட நிபுணர். வில்லிவாக்கத்துல தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவர்ஜுனா, திருப்பரங்குன்றத்துல தொழில்நுட்ப வல்லுநர் சீடியர் நிர்மல்குமார்னு வழக்கமான தொழில்முறை அரசியல்வாதிகளுக்கு பதிலா ரொம்ப படிச்ச பட்டதாரிகள், வல்லுநர்களை களமிறக்கியதுதான் டிவிகேவோட மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது சாமானிய மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு.
இப்போ உணர்ச்சிகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு எண்களையும் வரலாற்று தரவுகளையும் மட்டும் வச்சு இந்த அலசலை தொடருவோம். ஏன்னா வரலாறு எப்போதுமே பொய் சொல்லாது. இந்த ஒட்டுமொத்த அரசியல் மாற்றத்தையும் இந்த ஒரே ஒரு சார்ட் ரொம்ப அருமையா விளக்குது பாருங்க. 1977ல எம்ஜிஆர் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு தன்னோட முதல் தேர்தலை சந்திச்சப்போ அவர் பெற்ற வாக்கு சதவீதம் 33.5%. அதுவே அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ 2026ல நடிகர் விஜயோட டிவிக்கே கணிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் 34.8%. கிட்டத்தட்ட 50 வருஷமா முறியடிக்கப்படாம இருந்த எம்ஜிஆரோட அந்த வரலாற்று சாதனைய இப்போ டிவிக்கே முறியடிக்க போகுது அப்படிங்கிற இந்த டேட்டா ரொம்ப துல்லியமா காட்டுது. இவ்ளோ பெரிய மாற்றம் நடக்கணும்னா அது ஏதோ ஒரு காரணத்தால மட்டும் நடந்திருக்க முடியாது இல்லையா? எந்த பக்கம் சாயாம ரொம்ப நியூட்ரலா பார்த்தோம்னா இந்த வெற்றிக்கு 5 மிக முக்கிய காரணங்கள் இருக்கு. முதலாவது, முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களோட ஒட்டுமொத்த ஆதரவு டிவிகேக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, அதீத விலைவாசி உயர்வு மற்றும் மின்சார கட்டணம் அதிகரிப்பால மக்கள் கிட்ட இருந்த அதிருப்தி. மூணாவது, ரொம்பவே ஸ்மார்ட்டான டிஜிட்டல் மற்றும் சோஷியல் மீடியா பிரச்சாரம். நான்காவது, இயல்பாவே ஆளுங்கட்சி மேல இருந்த ஒரு எதிர்ப்பாலை. அஞ்சாவது, மிக முக்கியமானது என்னன்னா, வழக்கமா திமுக அதிமுக ரெண்டுக்கும் ஓட்டு போடாத அந்த ஸ்விங் வோட்டர்ஸ் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமா டிவிகே பக்கம் திரும்பிட்டாங்க. இந்த அரசியல் புயல்ல யாரெல்லாம் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா தேசிய கட்சிகளும் மாற்று அரசியல பேசின கட்சிகளும் தான். பாஜக ரொம்ப போராடி உதகமண்டலத்துல மட்டும் ஒரே ஒரு தொகுதியை தக்க வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தனித்து நின்ன நாம் தமிழர் கட்சி மாநிலம் முழுக்க எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாம பூஜ்யத்துல நிக்கிறாங்க. இது நமக்கு எதிர உணர்த்துது, இளைஞர்கள் மற்றும் மாற்று அரசியல விரும்பினவங்களோட ஓட்டுகள் மொத்தமா டிவிக்கே வசமாகிடுச்சு அப்படிங்கறத தான் இது அப்பட்டமா காட்டுது. சரி, மக்கள் அவங்க தீர்ப்பை ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. ஆனா ஏற்கனவே இங்க 30-40 வருஷமா கோலோச்சிக்கிட்டு இருக்கிற அரசியல் தலைவர்கள் இந்த திடீர் பூகம்பத்தை எப்படி பாக்குறாங்க? அவங்களோட பேச்சுகளுக்கு பின்னால் உள்ள உள்நோக்கம் என்ன? வாங்க டீகோட் பண்ணலாம். முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவங்களோட ரியாக்ஷனை பார்ப்போம். அவர் தன்னோட வாழ்த்துல டிவிகேவோட செயல்பாடு வியக்கத்தக்கதுன்னும் தமிழ் மக்களின் நலனுக்காக மத்திய அரசு எப்போதும் துணை நிக்கணும் ரொம்பவே ராஜதந்திரமா சொல்லியிருக்காரு. பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு சீட் கிடைக்கலனாலும் புதிதா உருவாகி இருக்கிற இந்த மாபெரும் சக்தியா அரவணைச்சு போறது எதிர்கால கூட்டணிக்கான ஒரு கதவை திறந்து வைக்கிற உத்தியாவே இது பார்க்கப்படுது. அடுத்து, காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. விஜய்க்கு இருந்த அந்த பிரம்மாண்டமான வரவேற்பை நாங்க சரியா உள்வாங்கிக்க தவறிட்டோம், இது மாற்றத்துக்கான ஓட்டு அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி டிவிகேவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேசப்பட்டுச்சு. ஆனா அந்த மாபெரும் வாய்ப்பா கோட்டை விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு உட்கட்சி விரக்தியையும் ஆதங்கத்தையும் தான் இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தெளிவா பிரதிபலிக்குது. அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சினிமா துறையிலிருந்து 2 விதமான முரண்பட்ட ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. தெலுங்கு நடிகர் நானி ஆந்திராவில நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கிற இந்த மாற்றத்தை வரவேற்று இத அப்சல்யூட் பாலிடிக்ஸ் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. ஆனா அதே சமயம் தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை வெளிப்படையா ஆதரிச்ச நடிகர் பிரகாஷ்ராஜ் இந்த சமூகம் முழுவதுமா ரசிகர் மயமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட அதிருப்திய ஒரு மறைமுகமான விமர்சனமா முன்வச்சிருக்காரு. திரை உலகமே எப்படி 2ஆ பிளவுபட்டு நிக்குதுன்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். மக்கள் நீதி மய்யம் தலைவர் நடிகர் கமலஹாசன் அவங்களோட அறிக்கை உண்மையிலே ஒரு மாஸ்டர் கிளாஸ் டிப்ளோமசின்னு தான் சொல்லணும். ஒரு புறம் தோல்வியை சந்திச்ச முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மீண்டும் எழுந்து வெல்வார் அப்படின்னு ஒரு நண்பனா ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதே அறிக்கையில மறுபுறம் மக்கள் கிட்ட இவ்ளோ பெரிய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய விஜய்க்கும் தன்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. பழைய நட்பையும் விட்டு கொடுக்காம புதுதா வந்திருக்கிற அதிகாரத்தையும் மதிக்கும் ஒரு பேலன்ஸ்டான அறிக்கை இது. இது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த ஒரு சாதாரண தேர்தல் வெற்றி கிடையாதுங்க. இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து துறைகள்ல இருந்தும் விஜய்க்கு வாழ்த்துகள் குவிஞ்சுகிட்டு இருக்கு. கிரிக்கெட் லெஜண்ட் தோனி, கால்பந்து கேப்டன் சுனில் ஷேத்ரி, பாலிவுட் நடிகர் டைகர் ஷராஃப், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான சூர்யா, அஜித்னு இந்த லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போகுது. இது ஒரு மாநில தேர்தலோட வெற்றியை தாண்டி இந்தியா முழுக்க கவனிக்கப்படுற ஒரு மாபெரும் கலாச்சார நிகழ்வா மாறியிருக்கு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நாம இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 50 வருஷமா அசைக்க முடியாத ஒரு கோட்டைய ஒரு புது கட்சி தன்னோட முதல் முயற்சியிலே தகர்த்தெறிஞ்சிருக்குங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா இப்ப நம்ம கண்முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். இந்த 2026 தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு நிரந்தரமான மாற்றத்துக்கான அடித்தளமா, இல்ல இது வெறும் ஒரு தற்காலிகமான அதிர்வலை மட்டும்தானா? டிவிகேவோட இந்த வெற்றி பயணம் எப்படி தொடரப்போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் இந்த தெளிவான அரசியல் அலசல்ல எங்களோட இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.